இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. இன்று சனிக்கிழமை மாலை இந்த வாடிக்கையாளர் சந்திப்பிற்கு வரவேற்கிறோம். எனவே ஒரு குறுகிய ஆனால் சுவாரஸ்யமான அமர்வில் எங்களுடன் சேர உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்று நான் உங்களுக்கு ஒரு எளிய ஆனால் மிக முக்கியமான விளக்கக்காட்சியுடன் தர இருக்கிறேன். என் பெயர் குல்பூஷன் மற்றும் நான் எம்ஜே செல்வத்தை பிரதிநிதித்துவம் செய்கிறேன் மற்றும் மிகவும் எளிமையானவர். நீங்கள் மிகவும் எளிமையான முறையில் இதை கற்கலாம். நான் உங்களுக்கு முக்கியமான ஒன்றை வழங்க முயற்சிப்பேன். நான் செய்தியை தெரிவிக்கலாமா? மற்றும் எங்கள் தலைப்பின் பெயர் மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் செலவு ஏன் சரியானது? எனவே மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது என்று டிவி, செய்தித்தாள்கள் மற்றும் வெவ்வேறு ஊடகங்களில் நீங்கள் பலமுறை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இன்று நான் முயற்சி செய்கிறேன். மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது என்பதை நான் உங்களுக்கு விளக்க முயற்சிக்கிறேன். ஆனால் அது ஏன் சரியானது? இது ஒரு முதலீட்டு விருப்பமாக உங்களுக்கு தோன்றினால் மீண்டும் ஒருமுறை வரவேற்கிறேன். பின்னர் எனது திரையை பகிரலாம். மியூச்சுவல் ஃபண்ட் ஏன் சரியானது என்ற இன்றைய விவாதத்தை ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் எனது திரை தெரியும் என்று நம்புகிறேன். ஜஸ்விந்தர். ஆமாம் சார், திரை தெரியும். ஜஸ்விந்தர் ஜி, திரை அனைவருக்கும் தெரிகிறதா? ஆமா சார், திரை தெரியும். நீங்கள் தொடரலாம். சரி, மீண்டும் ஒருமுறை வணக்கம், மாலை வணக்கம் மற்றும் இந்த அமர்வுக்கு வரவேற்கிறோம். நான் சொன்னது போல் இன்றைய நமது தலைப்பு மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது. ஆனால் அது ஏன் சரியானது? பின்னர் அதை பற்றிய தகவல்களை எடுத்துக்கொள்வோம் நண்பர்களே. மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது. மியூச்சுவல் ஃபண்ட் மிகவும் எளிமையான முதலீட்டு ஊடகம். எனவே நாம் ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது வேறு எந்த வாகனத்திலும் முதலீடு செய்கிறோம்? இதற்கு காரணம், நம் அனைவருக்கும் சில தேவைகள் அல்லது அபிலாஷைகள் உள்ளன. அதை நான் இந்தியில் சொன்னால், சில ஆசைகள் அல்லது சில அபிலாஷைகள். சில ஆண்டுகளுக்கு பிறகு நமக்காக ஒரு வீட்டை வாங்க வேண்டுமா? அல்லது முதலீடு செய்வோம் நம் குழந்தைகளுக்கு நல்ல கல்விக்காக, நல்ல எதிர்காலத்திற்காகவும், அவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கைக்காகவும், அவர்களுக்கு ஒரு நல்ல கேரியரை வழங்குவதற்காகவும், அல்லது நிம்மதியான ஓய்வு காலத்துக்காக. அடுத்த 5 வருடங்கள், 10 வருடங்கள், 15 வருடங்கள், 20 வருடங்கள், 30 வருடங்களில் நிம்மதியான ஓய்வுக்காக முதலீடு செய்கிறோம். உங்கள் ஆசைகள் அல்லது அபிலாஷைகள் என்ன? நீங்கள் எதை நிறைவேற்ற விரும்புகிறீர்கள்? அதற்காக நாங்கள் அனைவரும் முதலீடு செய்கிறோம். நாம் அனைவரும் சேமிப்பு செய்கிறோம். அது அனைவருக்கும் தெரியும். ஆனால் சேமிப்பை விட முக்கியமானது சேமிப்பை நல்ல முறையில் முதலீடு செய்வதாகும். நிதி தேவை எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் எப்படி எளிதாக நிறைவேற்ற முடியும்? இன்று நாம் அதை பற்றி கொஞ்சம் விவாதிப்போம். நமது விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன முதலீடு செய்தாலும் அதில் உள்ள பெரிய தடையாக இருப்பது பணவீக்கம் அல்லது பணவீக்கம் அல்லது தேவை மாறுபாடு என்றால். பணவீக்கம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் விலை உயர்ந்ததாகி வருகிறது. சில உதாரணங்களில் பார்ப்போம். ஏனெனில் அந்த விஷயங்கள் விலை உயர்ந்தவை என்பதை நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துடன் நிரூபிக்க விரும்பினால், இந்தியாவில் சராசரி பணவீக்கம் ஆண்டுதோறும் 5.62% ஆகும். கடந்த 25 வருடங்களில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 5.62% விலை உயர்ந்து வருகிறது. உதாரணமாக 1990இல் ரூபாய் 10 இருந்த பெட்ரோல் விலை 2005இல் ரூபாய் 38 இருந்தது. இதை நீங்கள் அனைவரும் உணர்ந்திருப்பீர்கள். இன்று பல நகரங்களில் பெட்ரோல் விலை 96.50 ரூபாய், அதாவது 100 ரூபாய்க்கு சற்று குறைவாக உள்ளது. ஆக 35 ஆண்டுகளுக்கு முன்பு 9 ரூபாய் 80 பைசாவுக்கு கிடைத்த பொருள் இப்போது 100 ரூபாயாக உள்ளது. எனவே பெட்ரோலின் நிலை எப்படி இருக்கிறதோ அதேபோல் பல தேவையற்ற பொருட்களின் நிலையும் உள்ளது. 1990இல் 1 லிட்டர் ரூபாய் 6க்கு நமக்கு கிடைத்த பால் விலை இன்று சராசரியாக ரூபாய் 75 இருக்கிறது. அதனால் கடந்த 25-30 வருடங்களில் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. ஆக வெறும் பெட்ரோல் மற்றும் பாலுடன் அது நம் கல்வி அல்லது நம் குழந்தைகளுக்கு கேரியர் செய்யும் செலவு
இது கல்லூரி கட்டணம், இது பள்ளி கட்டணம், அவர்களின் திருமணத்தில் ஏற்படும் செலவுகள், வீட்டை நடத்துவதற்கான எங்கள் அன்றாட செலவுகள். பணவீக்கம் காரணமாக ஆண்டுக்காண்டு செலவு அதிகரித்து வருகிறது. ஒரு உதாரணம், 10 ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் வீட்டுச் செலவுகள் ரூபாய் 25,000 என்றால் இன்று அதே வசதிகளுக்கான மாதாந்திர செலவுகள் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இதே ஆடம்பரத்திற்காக பணவீக்கம் காரணமாக மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 1,00,000 செலவழிக்க வேண்டியிருக்கும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு குழந்தைகளின் படிப்புக்கு ரூபாய் 8,00,000 செலவாகி இருந்தால் இன்று அதே கல்விக்காக ரூபாய் 16,00,000 செலவாகிறது. இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் விலை தோராயமாக ரூபாய் 31,00,000 இருக்கும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் மகன் அல்லது மகளின் திருமணத்திற்கு ரூபாய் 15,00,000 நிர்வகித்திருந்தால் இன்று அதே திருமணத்திற்கு ஒருவேளை உங்களுக்கு ரூபாய் 30,00,000 செலவாகும். 10 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் உங்களுக்கு ரூபாய் 58,00,000 செலவாகும். பணவீக்க விகிதம் 7% இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை அடைவதில் மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. பணவீக்கத்தை எதிர்கொள்ளப் போகிறோம். எனவே இந்த பணவீக்கத்தை வெல்லவும், அதை வெற்றிகரமாக சமாளிக்கவும் நாங்கள் அதை பற்றி மேலும் விவாதிக்கிறோம். பணவீக்கத்தின் தாக்கத்தை குறைக்க நாம் அனைவரும் முதலீடு செய்ய வேண்டும் மற்றும் நீண்ட காலத்திற்கு ஒரு செல்வம் அல்லது எதையும் வைத்திருக்க விரும்பினால் எங்கள் நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமென்றால் நாங்கள் மட்டும் முதலீடு செய்ய மாட்டோம். பணத்தை மிச்சப்படுத்துங்கள். நாமும் அதை சரியான இடத்தில் முதலீடு செய்ய வேண்டும். நான் செய்யும் முதலீடு பணவீக்கத்தை நல்ல மற்றும் அழகான முறையில் முறியடிக்கக்கூடிய வருமானத்தை கொண்டு வர வேண்டும் என்பதே எங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும். முதலீட்டுக்கான பல்வேறு விருப்பங்கள் உள்ளன என்பதற்கு இப்போது நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தருகிறேன். நிறைய வழிகள் இருக்கிறது, வேறு வேறு துறைகள் இருக்கின்றன. பணத்தை மிச்சப்படுத்துங்கள். பல்வேறு விருப்பங்கள் உள்ளன. வங்கி எஃப்டிகளில் நம்பிக்கை கொண்ட பலர் இன்னும் வங்கி எஃப்டிகளில் முதலீடு செய்கின்றனர். சுவரொட்டிகள் திட்டத்தில் பிபிஎஃப் அல்லது எம்எஸ்சி அல்லது கேவிபி. சிலர் தங்கத்தில் முதலீடு செய்கிறார்கள். இவை அனைத்திலும் நிறைய முதலீடு செய்யப்படுகிறது. அதை பாதுகாப்பாக வைத்திருப்பதில் ஆபத்து இருந்தாலும் அல்லது அதில் தூய்மையின் ஆபத்து இருந்தாலும் கூட பலர் முதலீடு செய்கிறார்கள். தங்கம் மற்றும் ஒரு விருப்பம். இது மக்கள் படிப்படியாக அதிகரித்து வரும் ஆர்வத்தை நாங்கள் கொண்டுள்ளோம். நாங்கள் அதை ஈக்விட்டி அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி ஸ்கீம்கள் அல்லது ஷேர் மார்க்கெட் அல்லது நீங்கள் பிஎஸ்சி சென்செக்ஸ் என்று அழைக்கலாம். எனவே இவை பங்குச்சந்தை தொடர்பான கருத்துக்களாகும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எளிமையான முறையில் நீங்கள் சமபங்கு என்று சொல்ல முடியும் என்றால் நீங்கள் முதலீடு செய்யும் சில வரையறுக்கப்பட்ட 5-6 விருப்பங்கள். எனவே இவை அனைத்திலும் எவ்வளவு வருமானம் சாத்தியம் அல்லது வரலாற்று வருமானம் என்ன என்பதை பார்ப்போம். உங்கள் வங்கிகளில் ஏதேனும் ஒரு கணக்கை திறந்திருந்தால் ஒரு வருடத்திற்கு பிறகு நீங்கள் சராசரியாக ரூபாய் 4 வட்டியை பெறுகிறீர்கள். இப்போது சில வங்கிகளில் 3% வட்டி கூட உள்ளது. கடந்த 20 வருடங்களில் சராசரியாக 7%, தங்கத்தில் 8.31% வருமானம் உள்ளது. அதில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் உள்ளன. ஆனால் தங்கத்திற்கு சுமார் 11% வருமானம் உள்ளது. இன்று கிடைக்கும் ஈக்விட்டியில் நாம் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்ய போகிறோமா அல்லது நேரடியாக பிஎஸ்சி சென்செக்ஸில் முதலீடு செய்ய போகிறோமா என்றால் தோராயமான வருவாய் விகிதம் கடந்த 20-25 ஆண்டுகளில் எஞ்சியிருப்பது தோராயமாக 12.65% ஆகும். இந்த 5 விருப்பங்கள் உங்களிடம் இருந்தால் சராசரியாக 5.62% அதிகரித்துள்ள பணவீக்கத்தை முறியடிப்பதே உங்கள் நோக்கம். பணவீக்கத்திற்கு பிறகு உங்கள் பணத்தை 20 ஆண்டுகளாக சேமிப்பில் வைத்திருந்தால் நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கிய பொருளை பெறுவதற்கு அது இன்று கணக்கில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ரூபாய் 100 மதிப்புள்ள பொருளின் விலை ரூபாய் 105.
மற்றும் உங்கள் சேமிப்பு வங்கி ரூபாய் 100இல் ரூபாய் 104 கொடுத்துள்ளது. அதாவது உங்கள் சேமிப்பு கணக்கில் நீங்கள் முதலீடு செய்த ரூபாய் 1.5 நஷ்டம் ஏற்பட்டது. பணவீக்கத்திற்கு பிறகு உங்கள் கைகளில் வரும் நிகர வருமானமாகும். இது வங்கியில் 1.5%, பிபிஎஃப்பில் 2.55%, தங்கத்தில் சுமார் 5.27% ஆகும். இதன் பொருள் கடந்த 25 ஆண்டுகளில் பணவீக்க விகிதத்தை விட 6.5 முதல் 7% கூடுதல் வருமானத்தை ஈக்விட்டி அளித்துள்ளது. சந்தையில் நீங்கள் பணவீக்கத்தை முறியடித்த நீண்ட காலத்திற்கு நீங்கள் செய்த மிக அழகான வருமானம் அல்லது சிறந்த வருவாய் ஈக்விட்டி அல்லது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள் என்பதை நீங்கள் காண்பீர்கள். அல்லது ஷேர் மார்க்கெட் பற்றி நீங்கள் எளிய வார்த்தைகளில் பேசினாலும் சரி, அல்லது பங்கு சார்ந்த விவாதம் எதுவாக இருந்தாலும் சரி, இவையே முன்னோக்கி செல்லும் விருப்பங்கள். நான் அதை வேறு வழியில் முன்வைக்க விரும்பினால், கடைசியாக ஒப்பிட்டு பார்த்தால் நான் சொல்கிறேன், 25 வருடங்கள் என்றால் 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நபர் ரூபாய் 1 லட்சம் முதலீடு செய்திருந்தால் அந்த ரூபாய் 1 லட்சம் மதிப்பானது பணவீக்கத்தை பார்த்தால் 25 ஆண்டுகளுக்கு முன்பு இன்று ரூபாய் அதே விஷயம் உங்களுக்கு ரூபாய் 4 லட்சத்துக்கு கிடைக்கும். பணவீக்கத்தின் காரணமாக ரூபாய் 1 லட்சத்தின் மதிப்பு ரூபாய் 3.93 லட்சமாக மாறிவிட்டது. தங்கமாக ரூபாய் 1,07,14,000 ரூபாய் வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்டிருந்தால், நீங்கள் சென்செக்ஸில் உள்ள 30 நிறுவனங்களில் மட்டும் முதலீடு செய்திருந்தால், ரூபாய் பணவீக்கத்துடன் நீங்கள் 19,60,000 ரூபாய் பெற்றிருப்பீர்கள். நீங்கள் 25 வருடங்களாக இந்த முதலீட்டை வைத்திருந்தால், நீண்டகால அடிப்படையில் உங்கள் ரூபாய் 1 லட்சத்தை ஒப்பிடுவதன் மூலம் பங்குச்சந்தையானது அனைத்து முதலீட்டு விருப்பங்களையும் விட அதிகமாக உள்ளது. இதுவரை நாம் அனைத்து விதமான மார்க்கெட் சந்தைகளை பார்த்தோம். ஈக்விட்டி எவ்வாறு வேலை செய்தது என்று பார்த்தோம், சரியா? ஈக்விட்டியில் நேரடியாக முதலீடு செய்ய நிச்சயமான முறையில் பங்குச்சந்தை என்பது ஒரு போர்ட்போலியோவை உருவாக்க வேண்டும். அல்லது இப்போது சிலர் நேரடியாக முதலீடு செய்யலாம். ஈக்விட்டியில் நீங்கள் நிச்சயமாக நேரடியாக பங்குச்சந்தையில் முதலீடு செய்யலாம். ஆனால் எனது பல வருட அனுபவத்திற்கு பிறகு உங்களுக்கு நேரம் இருந்தால் மட்டுமே பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு போதுமான அறிவு இருந்தால், பங்குச்சந்தையை புரிந்து கொள்ள, நிறுவனத்தின் லாபத்தை படிக்கும் திறமை உங்களிடம் இருந்தால், பங்குச்சந்தை சரியாக கண்டறிய முடியுமா? அல்லது உங்களிடம் போதுமான ஆதாரங்கள் உள்ளதா? உங்களிடம் அமைப்புகள் உள்ளதா? உங்களிடம் கருவிகள் உள்ளதா? மற்றும் பங்குச்சந்தையை மதிப்பிடுவதற்கான அனைத்து வழிகளும் உங்களிடம் உள்ளதா? உங்களிடம் தகவல் இருக்கிறதா அல்லது உங்களிடம் உள்ளதா? இதில் ஈடுபட்டவர்களில் பெரும்பான்மையானவர்கள் என்பதை நான் அறிவேன். அமர்வு இந்த 4 விஷயங்களையும் ஒன்றாக கொண்டிருக்காது. விஷயங்களை மதிப்பீடு செய்ய யாருக்கும் நேரம் இருக்காது, யாருக்கும் தகவல் இருக்காது, திறமைகள் இருக்காது. உங்கள் அனைவருக்கும் உங்கள் சொந்த திறன்கள் உள்ளன. சிலர் மருத்துவர்கள், சிலர் ஆசிரியர்கள், சிலர் வழக்கறிஞர்கள், சிலர் வங்கிகளில் வேலை செய்கிறார்கள், சிலர் விஞ்ஞானிகள், சிலர் மாணவர்கள், சிலர் ஓய்வு பெற்றவர்கள். ஆனால் நம்மில் பெரும்பாலானோர் எந்த பங்குச்சந்தையின் பங்குகளையும் சொந்தமாக மதிப்பிடும் அளவுக்கு நிபுணத்துவம் பெற்றவர்கள் அல்ல. ஈக்விட்டியில் நாம் நீண்ட காலத்திற்கு வெல்த் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் எங்களிடம் தகவல் இல்லை. எனவே இந்த விஷயங்களுக்கு பதில் இல்லை என்றால் மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு சரியானது. அதாவது இது மிகவும் சரியான வாகனம். இதன் மூலம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் செல்வத்தை உருவாக்க விரும்பினால் மியூச்சுவல் ஃபண்ட் என்றால் என்ன? மியூச்சுவல் ஃபண்ட் என்றால் என்ன? வெவ்வேறு முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்தை ஒரு குளத்தில் முதலீடு செய்யும் ஊடகத்தின் கீழ். நீங்கள் எந்த பணத்தை முதலீடு செய்தாலும் அது ஒரு தொழில்துறை நிதி மேலாண்மை குழு அல்லது ஒரு தொழில்துறை நிதி மேலாளரால் உங்கள் தேவைக்கு ஏற்ப நிர்வகிக்கப்படுகிறது மற்றும் உங்கள் ஆபத்துக்கு ஏற்ப பணம் முதலீடு செய்யப்படுகிறது. பங்குகள் அல்லது பத்திரங்கள் அல்லது விலக்குகள் மற்றும் அதிலிருந்து நீங்கள் பெறும் வருமானம் மியூச்சுவல் ஃபண்டுகளால் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இது செபியால் மிகவும் நன்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தையாகும்.
எனவே இந்தியாவில் செபி அல்லது செக்யூரிட்டி போர்டு எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா கட்டுப்பாட்டாளர் அவர்கள் மிக மிக சரியாக ஒழுங்குமுறை வேலை செய்கிறார்கள் மற்றும் அவர்கள் இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட் சந்தையை மிகச் சிறந்த முறையில் கட்டுப்படுத்தியுள்ளனர். பங்குகளில் கிடைக்கும் பல்வேறு விருப்பங்களில் பணத்தை முதலீடு செய்வதற்கான மிக எளிய ஊடகமாகும். நீங்கள் பங்குச் சந்தையின் நன்மைகளை பற்றி பேசினால் உங்கள் பணத்தை முதலீடு செய்யும் ஒரு தொழில்துறை குழுவை நீங்கள் பெறுவீர்கள். மேலும் இந்த வசதியை உங்களுக்கு மிக குறைந்த செலவில் வழங்குகிறது. மியூச்சுவல் ஃபண்டுகளில் ரூபாய் 500, ரூபாய் 1000 முதல் ரூபாய் 5000 வரை ரூபாய் 1000 முதலீடு செய்ய வேண்டிய சிறிய முதலீட்டாளராக இருந்தாலும் ரூபாய் 1 கோடி முதலீடு செய்ய வேண்டிய பெரிய முதலீட்டாளராக இருந்தாலும் ஒரு போர்ட்போலியோ உருவாக்கப்படுகிறது. உங்களிடம் உள்ள மியூச்சுவல் ஃபண்ட் திட்டம், நீங்கள் முதலீடு செய்கிறீர்கள். உங்கள் பணம் ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்யப்படாது. அதில் 25, 30, 40, 50 வெவ்வேறு நிறுவனங்களில் போர்ட்போலியோ தயாராகிறது. பணத்தை முதலீடு செய்யும்போது நீங்கள் அதில் பன்முகத்தன்மையை பெறுவீர்கள். எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் வைக்கக்கூடாது என்று சொல்லுங்கள். அதே ஃபார்முலாவின் கீழ் 1000 ரூபாய் இருந்தால் அந்த 1000 ரூபாயை ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்யாமல் 30-40 நல்ல நிறுவனங்களில் மொத்த போர்ட்போலியோவில் முதலீடு செய்ய வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதில் முதலீடு செய்யப்படும் தொழில்முறை குழு மற்றும் இது மிகவும் நெகிழ்வான, மிகவும் வெளிப்படையான ஊடகம் மற்றும் உங்களுக்கு பணம் தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் அதை தினசரி அடிப்படையில் வெல்லலாம். வேலை நாட்கள் உள்ளன. அவர்களுக்கு ஒரு விகிதம் உள்ளது. அந்த விகிதம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் பணத்தை எடுக்கலாம். நீங்கள் புதிய பணத்தை சேர்க்க விரும்பினால் அதையும் சேர்க்கலாம். எனவே இது மிகவும் எளிமையானது, மிகவும் வெளிப்படையானது. வெவ்வேறு 40-50 மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் வேலை செய்கின்றன. மியூச்சுவல் ஃபண்ட் மிகப்பெரிய ஃபண்ட் ஹவுஸ்கள் உள்ளன. அதை நீங்கள் எங்கள் குழு அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தரான உங்கள் ஆலோசகரிடம் பேசுவதன் மூலம் கற்றுக்கொள்ளலாம். பல நல்ல பிராண்டட் நிறுவனங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உள்ளன. உங்கள் வெவ்வேறு தேவைகளுக்கு ஏற்ப இந்த பணத்தை நீங்கள் முதலீடு செய்ய பல்வேறு திட்டங்கள் உள்ளன. எனவே நீங்கள் ஏன் முதலீடு செய்ய வேண்டும்? நான் சொன்னது போல், நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்தால் நீங்கள் விரும்பும் அனைத்தையும் ஏன் முதலீடு செய்ய வேண்டும்? மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வதன் மூலம் உங்கள் குழந்தைகளின் உயர்கல்விக்காக நீங்கள் முதலீடு செய்யலாம். ஒரு பெரிய வீடு வாங்குவது, பெரிய கார் வாங்குவது, வெளிநாட்டு விடுமுறை எடுத்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவது போல் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யலாம். அதன்படி மியூச்சுவல் ஃபண்டுகளில் திட்டங்கள் கிடைக்கின்றன. உதாரணமாக, நீங்கள் மிக குறுகிய காலத்திற்கு பணத்தை முதலீடு செய்ய விரும்பினால், எந்த ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை என்றால் கடன் நிதிகள் எனப்படும் அத்தகைய விருப்பங்கள் மியூச்சுவல் ஃபண்டுகளில் கிடைக்கும். நீங்கள் வழக்கமான வருமானத்தை விரும்பினால், நீங்கள் மிகவும் சீரான முறையில் ரிஸ்க் எடுக்க விரும்பினால், நீங்கள் குறைந்த ரிஸ்க் எடுக்க விரும்பினால் உங்களிடம் கலப்பின நிதிகள் உள்ளன. வழக்கமான வருமானம் வேண்டுமெனில் உங்கள் பணத்தில் சில முதலீடுகள் செய்யப்படும் கலப்பின விருப்பங்கள் கிடைக்கும். கடனில் ஈக்விட்டியில் கொஞ்சம் பணம் மற்றும் நீங்கள் முதலீடு செய்ய விரும்பினால் ELSS ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் நீங்கள் செல்வத்தை கட்டியெழுப்பும் நோக்கத்திற்காக முதலீடு செய்ய விரும்பினால் அது பற்றி நாங்கள் இதுவரை பேசி வருகிறோம். எங்களிடம் மியூச்சுவல் ஃபண்டுகளில் பல்வேறு வகையான ஃபண்டுகள் உள்ளன. சில மிட் கேப்பில், சில 3இன் கலவையில் மிகவும் வேறுபட்டவை. உங்கள் தேவை, உங்கள் ஆபத்து விவரம், நீங்கள் முதலீடு செய்ய விரும்பும் காலம், நிதிகள் இருந்தால் உங்கள் தேவைகள், உங்கள் ஆபத்து விவரம் மற்றும் உங்களை ஒரு அமர்வில் அழைக்கும் எங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஆலோசகர்களுடன் உட்கார்ந்து கொள்வது ஒரு நல்ல முடிவு. இதற்கு பிறகு நீங்கள் எவ்வளவு காலம் பணத்தை முதலீடு செய்ய விரும்புகிறீர்கள், எந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டம் உங்களுக்கு சரியாக இருக்கும் என பரிந்துரைக்கலாம் அல்லது வழிகாட்டலாம். பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் மட்டுமே உள்ளன. எனவே வரலாற்று ரீதியாக வருமானம் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால், கடைசியாக BSE சென்செக்ஸின் இயக்கத்தை பார்த்தால், ஒரு உதாரணம், 25 ஆண்டுகள் பின்னர் 1999இல் சென்செக்ஸ் 3740ஆக இருந்தது. இது மார்ச் 31 அன்று 73,000ஆக இருந்தது. இன்று நாம் ஜூலையில் 2024 பற்றி பேசினால், இந்த சென்செக்ஸ் சுமார் 80,000 அல்லது 81,000ஆகவும், மார்ச் மாதத்தில் இது 73,000ஆகவும் இருந்தது. 12.65% இது தெளிவாக இருக்கும் என்று நம்புகிறேன். எனவே உங்களுக்கு 45 வயது என்றால்
1979இல் அது 100ஆக இருந்தது. 1999இல் அது 3700ஆக இருந்தது. இது மார்ச் 2024 31 அன்று 73,000ஆக இருந்தது. சுமார் 80,000. அப்படியானால் அதை ரிட்டர்ன் வடிவத்தில் பார்த்தால் நாம் அழைக்கும் நமது XIRR, நமது வருடாந்திர வருமானம் என்ன? அந்த வரலாற்று CAGR 12.65% வந்துவிட்டது. நண்பர்களே, இது பரஸ்பர செல்வம். 1997இல் 3000ஆக இருந்த சென்செக்ஸ் 2023இல் 73,000 ஆகிவிட்டது என்று நீங்கள் நினைத்தால், நீங்கள் தங்கியிருந்தால் உங்கள் பணம் தோராயமாக 20-22 மடங்கு அல்லது 22 மடங்குக்கு மேல் பெருகியிருப்பதை காணலாம். நீண்ட காலமாக ஈக்விட்டி சந்தையில் முதலீடு செய்திருந்தால் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மிகவும் நல்ல வருமானத்தை காட்டுகிறது. ஆனால் ஒரு மிக முக்கியமான விஷயம் உள்ளது. இது இந்த பயணம். மியூச்சுவல் ஃபண்டில் இது மிகவும் எளிமையானதல்ல. லீனியர் ஒன்று. இது ஒரு துருவ சந்தை என்பதால் இடையில் சந்தையும் சரி செய்கிறது. 80,000ஆக உயர்ந்துள்ளது. இது ஒரு நீண்ட பயணம் அல்ல. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு கோவிட் காலத்தில் ஒரு ஆழமான திருத்தம் இருந்தது. 40,000 சரி செய்த பிறகு சுமார் 27,000 வரை சென்றது. ஆனால் மக்கள் நீண்ட காலத்திற்கு அவற்றை பெற்றுக்கொண்டனர். நீங்கள் செல்வத்தை உருவாக்குவதை காண்பீர்கள். ஆனால் சந்தையின் தன்மை மிகவும் நிலையற்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பணம் எப்பொழுதும் வளரப்போகிறது மற்றும் இடையில் நிறைய திருத்தங்கள் உள்ளன என்ற மிக மிக எளிமையான வரி. இது சந்தையின் இயல்பு. அதன் இயல்புகளில் ஒன்று மீண்டும் மீண்டும் சரியாக இருக்கும். நீங்கள் ஒரு வெற்றிகரமான முதலீட்டாளராக இருக்க வேண்டிய சிறப்பு தரம் பொறுமையாக இருப்பது. எனவே நீங்கள் நீண்ட காலத்திற்கு செல்வத்தை உருவாக்க விரும்பினால் நீங்கள் நீண்டகால மனநிலையுடன் பங்குச் சந்தைக்கு வருவீர்கள். குறுகிய காலத்தில் ஏற்படும் ஏற்ற இறக்கம் காரணமாக உங்கள் மூலதனமும் பயன்படுத்தப்பட விட்டதாக நீங்கள் பலமுறை உணர்வீர்கள். எனவே இவை அனைத்தையும் ஒரு நல்ல முறையில் கவனிக்க அது ஒரு முறையான முதலீடு ஆகும். மியூச்சுவல் ஃபண்டில் திட்டமிடுங்கள். நீங்கள் SIP பற்றி அதிகம் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். எனவே SIP என்றால் என்ன? முன்பு நீங்கள் ஒரு பதிவு செய்யும் முறை மாதாந்திர சேமிப்புகளை செய்வோம். பிறகு நாங்கள் ஒரு மாதாந்திர முதலீட்டு விருப்பத்தை மியூச்சுவல் ஃபண்டின் SIP அல்லது முறையான முதலீட்டு திட்டம் என்று அழைக்கிறோம். எனவே இது ஒவ்வொரு மாதமும் உங்கள் சம்பளம் வந்தவுடன் அல்லது வங்கி FD அல்லது வங்கி ID போன்ற அதே வழியில் செயல்படுகிறது. நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் எந்த பணத்தையும் வங்கியில் டெபாசிட் செய்தால் உங்கள் பணம் அங்கிருந்து கழிக்கப்பட்டு நீண்ட காலத்திற்கு செல்வத்தை உருவாக்க இது மிகவும் புத்திசாலித்தனமான கருவியாகும். உங்கள் பணம் தொடர்ந்து சேமிக்கப்படுகிறது மற்றும் பணம் தொடர்ந்து முதலீடு செய்யப்படுகிறது. எனவே நீங்கள் பங்குச் சந்தையில் பங்கு பெற இது மிகவும் புத்திசாலித்தனமான வழியாகும். சந்தையின் ஒவ்வொரு மட்டத்திலும் நீங்கள் தொடர்ந்து முதலீடு செய்தால் உயரும் சந்தை அல்லது ஏற்றம் பெறும் சந்தையானது உங்கள் விலை சராசரியாக மாறும். இதை நாங்கள் தொழில்நுட்பம் என்று அழைக்கிறோம். உங்கள் ஆலோசகரிடம் இருந்து நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தொழில்நுட்பச் சொல். ஆனால் நீங்கள் நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து சேமித்து தொடர்ந்து முதலீடு செய்து சந்தையின் வெவ்வேறு நிலைகளிலும் நீண்ட காலத்திற்கு பிறகும் உங்களிடம் உள்ள சிறிய சேமிப்பு எதுவாக இருந்தாலும் SIPஇன் நன்மை SIP முதலீட்டு திட்டங்களின் மூலம் பெரும் செல்வத்தை உருவாக்க முடியும். நீங்கள் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஆலோசகருடன் அமர்ந்து எந்த திட்டத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தேர்வு செய்யலாம். நீங்கள் எவ்வளவு நேரம் SIP செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை தேர்வு செய்து ஒவ்வொரு மாதமும் எந்த தேதியில் பணத்தை முதலீடு செய்ய விரும்புகிறீர்களோ அந்த தொகை 5,000, 10,000, 15,000 என எதுவாக இருந்தாலும் அது தானாகவே உங்கள் வங்கியிலிருந்து டெபிட் செய்யப்படும். அந்த நாளின் NAVயில் முதலீடு செய்வதன் மூலம் SIPஐ புரிந்து கொள்வதற்கு இது மிகவும் எளிமையான வழியாகும். ஏனென்றால் சேமிப்பை நாம் என்ன செய்ய வேண்டும், உங்கள் தேவை என்ன, அல்லது 20 ஆண்டுகளுக்கு பிறகு
நீங்கள் 1 கோடி சம்பாதிப்பீர்கள் என்பதை இப்போது நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். பிறகு நீங்கள் ஏதேனும் 8% முதலீட்டில் முதலீடு செய்தால் அதற்காக நீங்கள் மாதத்திற்கு ரூபாய் 17,000 சேமிக்க வேண்டியிருக்கும். இதை நீங்கள் தோரணை திட்டத்தில் செய்ய வேண்டியிருக்கும். ஏனெனில் தோரணை திட்டத்தில் நாங்கள் கூறியது போல் தோரணை லாபத்தை அளிக்கிறது. 8.5% பிறகு 20 ஆண்டுகளுக்குப் பிறகு ரூபாய் 1 கோடியை எட்ட நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 17,500 சேமிக்க வேண்டும். நாங்கள் பங்குச் சந்தையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே வரலாற்று வருமானத்தை பார்த்தால் அடுத்த 20 ஆண்டுகளில் நாம் பெறும் அதே வருமானம், அதாவது ஆண்டுக்கு 12.64%. பிறகு நீங்கள் மாதத்திற்கு ரூபாய் 10,000 அடையலாம். எனவே சேமிப்பில் அதே தொகையை அடைய நீங்கள் எந்த முதலீடு தயாரிப்பில் முதலீடு செய்தீர்கள் என்பதை பொறுத்தது. எனவே இந்த உதாரணத்தை நான் மீண்டும் விளக்க விரும்பினால், நீங்கள் ஒவ்வொரு மாதமும் 10,000 ரூபாய் சேமித்தால் உங்கள் ஒரு வருடத்தில் சேமிப்பு ரூபாய் 1,20,000 ஆகும். 20 ஆண்டுகளில் உங்கள் சேமிப்பு ரூபாய் 24 லட்சமாக இருக்கும். உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் ஆண்டுக்கு 12.65% அல்லது சிக்கார் ரிட்டர்ன் கொடுத்திருந்தால் ரூபாய் 24 லட்சம் 1 கோடியாக மாறும். நீண்ட காலத்திற்கு உங்கள் தேவையை பூர்த்தி செய்ய சிப் ஒரு சிறந்த ஊடகமாகும். மேலும் சிப் செய்த பிறகு நீங்கள் அதை மேலும் சேர்க்கலாம். உங்கள் வருமானம் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்கும் போது நாங்கள் சிப் என்று அழைக்கும் வசதியையும் பெற்றுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் சேமிப்பு அதிகரிக்கிறது. இதேபோல் ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் சிப்பை அதிகப்படுத்தினால் உங்கள் இலக்கு விரைவில் அடையப்படும் அல்லது நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்கலாம். பின்னர் சிப் டாப் அப் என்பது ஒரு வசதியாகும். இதில் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் செய்யும் முதலீட்டு தொகையை அதிகரிக்கலாம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் ரூபாய் 10,000 உடன் உங்கள் சிப்பை தொடங்கி அதனுடன் ரூபாய் 2,000 டாப் அப் அம்சத்தை இணைத்திருந்தால் முதல் ஆண்டில் நீங்கள் 3ஆம் ஆண்டில் இருந்து ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 10,000 முதலீடு செய்வீர்கள். 12-12 முதலீடு. 3ஆம் ஆண்டு முதல் 14 ரூபாய் முதலீடு. 4ஆம் ஆண்டு முதல் 16 ரூபாய் முதலீடு. அதனால் ஒவ்வொரு வருடமும் உங்கள் சேமிப்பு அல்லது முதலீடு 2,000 அதிகரிக்கலாம். எனவே இது ஒரு வசதி. எதுவாக இருந்தாலும் நீங்கள் விரும்பும் தொகையை நீங்கள் அதிகரிக்க விரும்பினால் சிப் டாப் அப் உங்கள் சேமிப்பை அதிகரிக்க ஒரு நல்ல ஊடகம் மற்றும் நான் அதை ஒரு உதாரணத்துடன் விளக்க விரும்பினால் ரூபாய் 1 கோடியை அடையலாம். நீங்கள் ரூபாய் 10,000 முதலீடு செய்தால், நீங்கள் 12.64% முதலீடு செய்தால் உங்கள் வருமானம் 12.64% என்றால் நீங்கள் ரூபாய் 10,000 சேமித்திருந்தால் இந்த சிப்பை நீங்கள் இணைத்தால் ரூபாய் 1 கோடியை அடைய 20 ஆண்டுகள் ஆகும். உங்கள் ரூபாய் 10,000க்கு நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 2,000 அதிகரித்தால் நீங்கள் 20 ஆண்டுகளுக்கு பதிலாக 15 ஆண்டுகளில் ரூபாய் 1 கோடியை அடைவீர்கள். அதை நீங்கள் அதிகரித்தால் உங்கள் இலக்கை விரைவில் அடைவீர்கள். 2,000 மற்றும் 20 ஆண்டுகளுக்கு நீங்கள் தொடர்ந்தால் உங்கள் ரூபாய் 1 கோடி சொத்து உருவாக்கப்படாது. ஆனால் ரூபாய் 2.1 கோடி செல்வம் உருவாகும். அதாவது இந்த வசதியுடன் நீங்கள் டாப் அப்பை இணைத்தால் அதிக செல்வத்தை உருவாக்க முடியும். உங்கள் சேமிப்பு மற்றும் முதலீடு இரண்டும் அதிகரித்து வருகின்றன. எனவே இது மிகவும் புரட்சிகரமானது. உங்கள் இலக்குகளை விரைவாக அடைய இது ஒரு வழி. அல்லது உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதிக செல்வத்தை உருவாக்க விரும்பினால் இது மிகவும் புரட்சிகரமான முறையாகும். நீங்கள் உங்கள் செல்வத்தை உருவாக்க முடியும். பின்னர் மியூச்சுவல் ஃபண்டுகளில் சிப் செய்யலாம். மேலும் சிப் டாப் அப் தவிர உங்களில் சிலர் வழக்கமான வருமானத்திற்காக முதலீடு செய்ய விரும்பினால் நாங்கள் முறையான திரும்பப் பெறுதல் என்று அழைக்கப்படும் மியூச்சுவல் ஃபண்டில் SWP செய்யும் வசதி உள்ளது. இதை நீங்கள் உயர்தர நிதிகளில் செய்யலாம் அல்லது வெற்று நிதிகள் அல்லது சமச்சீர் மேம்பட்ட நிதிகள் என்று அழைக்கப்படும். நீங்கள் ஒரு மொத்த தொகையை வைத்து உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் 6%, 7% அல்லது நீங்கள் விரும்பும் தொகையை திரும்பப் பெறலாம். ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தரிடம் பேசிய பிறகு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நிலையான மாதாந்திர தொகையை பெறலாம். இது மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய நீங்கள் இ-வெல்த் கணக்கை திறக்க வேண்டும். நீங்கள் முதன்முறையாக மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யலாம். இந்த முழு தொழிலுக்கும் அல்லது இந்த முழு முதலீட்டு ஊடகத்திற்கும்
நீங்கள் புதியவராக இருந்தால் உங்கள் விநியோகஸ்தருடன் அமர்ந்து ஒரு NJE வெல்த் கணக்கை திறக்கலாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில நிமிடங்களில் நீங்கள் எளிதாக திறக்கக்கூடிய கணக்கை நீங்கள் திறக்கலாம் மற்றும் அது பூஜ்ஜியமாக இருக்கும். முழு டிஜிட்டல் பரிவர்த்தனையும் அதில் நடக்கிறது. எந்த உடல் பயன்பாடும் இல்லை. நீங்கள் பயணம் செய்யும்போது கூட வீட்டில் உட்கார்ந்து முதலீடு செய்யலாம். ஒரு கார் மற்றும் உங்களுக்கு தேவையான அனைத்து அறிக்கைகளும் டிஜிட்டல் முறையில் கிடைக்கின்றன. உங்கள் மொபைல் மூலமாகவோ உங்கள் அழைப்பு மூலமாகவோ அல்லது உங்கள் பங்குதாரர் மூலமாகவோ நீங்கள் அதில் மிகவும் வசதியான முறையில் பரிவர்த்தனை செய்யலாம். சரி, இது என் பக்கத்திலிருந்து இது தெளிவாக இருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே. இன்று நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், பரஸ்பர நிதிகள் நீண்ட காலத்திற்கு பணத்தை முதலீடு செய்வதற்கும் நீண்ட காலத்திற்கு செல்வத்தை உருவாக்குவதற்கும் ஒரு சிறந்த வழி என்று. இன்று நாம் வெவ்வேறு காரணங்களை பற்றி விவாதித்தோம். மியூச்சுவல் ஃபண்ட் உங்கள் தேவைக்கேற்ப உங்கள் ரிஸ்க் மற்றும் விற்றுமுதல் படி நீங்கள் வெவ்வேறு திட்டங்களை தேர்வு செய்யலாம். நாங்கள் உங்கள் விநியோகஸ்தர்களை சந்தித்தோம். அதை சரியாக கவனிக்க மியூச்சுவல் ஃபண்டுகளில் பங்குச்சந்தையில் வாக்குரிமை இருப்பதை கண்டோம். SIP என்பது சரியான முறையில் முதலீடு செய்வதற்கான ஒரு சிறந்த வழியாகும். SIP மூலம் நீங்கள் தொடர்ந்து பணத்தை முதலீடு செய்யலாம். மேலும் அந்த SIP-ஐ மேலும் சுவாரஸ்யமாக்க விரும்பினால் உங்கள் முதலீட்டை அதிகரிக்க மிகச் சிறந்த வழியான SIP டாப்-அப்பை இணைக்கலாம். உங்களில் சிலர் வழக்கமான வருமானத்திற்கு திட்டமிடுகிறீர்கள் என்றால், நீங்கள் ஒரு பொருளை பற்றி நினைத்தால் மியூச்சுவல் ஃபண்டில் SWP செய்வது ஒரு சிறந்த திட்டமாகும். நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பிய மிக எளிமையான விஷயம், மியூச்சுவல் ஃபண்ட் சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆனால் இது ஏன் சரியானது? நல்ல வழிகாட்டி மற்றும் நான் அதை மிகவும் எளிமையான வார்த்தைகளில் விளக்க முயற்சித்தேன். எனவே இணைந்ததற்கு மிக்க நன்றி. உங்களுக்கும் நிறைய கேள்விகள் வருகின்றன. எனவே நான் எல்லா கேள்விகளையும் எடுக்கவில்லை. நான் பொதுவான கேள்வியை பார்க்கிறேன். எந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டம் உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று மக்கள் கேட்டிருக்கிறார்கள். நண்பர்களே, நான் சொன்னது போல இந்தியாவில் சுமார் 40-45 மியூச்சுவல் ஃபண்டுகள் உள்ளன. அதில் பல திட்டங்கள் உள்ளன. எனவே ஒரு திட்டத்தை சொல்லுங்கள். அது சிறந்தது. உங்களை அழைத்து உங்கள் விநியோகஸ்தருடன் சேர்ந்து அவர்கள் நிபுணர்கள் மற்றும் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டம் உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்ல அவர்கள் சான்றளிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் நீண்ட காலத்திற்கு ஈக்விட்டி திட்டத்தில் முதலீடு செய்தால் அது இல்லை. நீங்கள் எந்த திட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பது முக்கியமானது. நீங்கள் தொடர்ந்து முதலீடு செய்கிறீர்கள். சரி, இரண்டாவது கேள்வி, அது 20 வருடங்கள் செய்ய வேண்டுமா? எந்த நேரத்திலும் 12 மாதங்கள், 24 மாதங்கள், 18 மாதங்கள், 24 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் என நீங்கள் விரும்பும்போது அதை மீண்டும் செய்யலாம். நீங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பருகலாம். ஆனால் அதில் எந்த தடையும் இல்லை. நிலையான சூத்திரம் இல்லை. நீங்கள் விரும்பும் வரை இது முற்றிலும் விருப்பமானது. நீங்கள் விரும்பும் வரை நீங்கள் செய்யலாம். எவ்வளவு SIP தேவை? நான் சொன்னது போல் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப முதலீடு செய்ய வேண்டும். நீங்கள் நிறைய செல்வத்தை உருவாக்க விரும்பினால் SIP தொகை அதிகமாக இருக்க வேண்டும். நீங்கள் அதை குறைக்க விரும்பினால், நீங்கள் குறைவாக விரும்பினால், நீங்கள் குறைந்தபட்சம் ரூபாய் 5000 மற்றும் நீங்கள் செய்யக்கூடிய அதிகபட்ச வரம்பு இல்லை. எனவே சந்தை திருத்தத்திற்காக காத்திருக்க வேண்டுமா என்று மக்கள் கேட்கும் ஒரு கேள்வி. சந்தை நகர்வை யாரும் கணிக்கவில்லை. சந்தை சில நேரங்களில் பகுத்தறிவற்றதாக இருக்கும் என்று கேள்விக்கு பதிலளிப்பது மிகவும் கடினம். சந்தை ஏற்றத்தில் இருப்பதாக தோன்றுகிறது. எனவே திருத்தங்களும் உள்ளன. எனவே சந்தையில் முதலீடு செய்ய சரியான நிலை எது என்பதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். எனவே எளிய பதில், நீங்கள் முதலீடு செய்தால் இது நடக்கும். நீண்ட காலத்திற்கு நீங்கள் இன்றிலிருந்து SIP தொடங்கினாலும் அல்லது 6 மாதங்களுக்கு பிறகு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. நீங்கள் 6 மாதங்களுக்கு முன்பே தொடங்கினால் 20 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் ஒட்டுமொத்த செல்வத்தில் மிகச் சிறிய வித்தியாசம் இருக்கும். 20 ஆண்டுகளுக்கு பிறகு பாருங்கள். நீங்கள் ஜூலை 2024இல் தொடங்கினாலும் அல்லது ஆகஸ்ட் 24இல் அல்லது சனவரி 24இல் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. நீங்கள் குறுகிய காலத்தில் ஒரு வித்தியாசத்தை காணலாம். ஆனால் மிக நீண்ட காலத்திற்கு நீங்கள் வித்தியாசத்தை காண மாட்டீர்கள். எனவே சனிக்கிழமை மாலை இந்த அமர்வில் இணைந்ததற்கு மிக்க நன்றி. எனவே கடந்த 20-25 நிமிடங்களில் நான் உங்களுடன் பேசியது உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தயவுசெய்து உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தரிடம் அமர்ந்து தொடங்குங்கள். உங்கள்
சிப் அல்லது சிப் டாப் அப் அல்லது சிப் எஸ்டபிள்யூபி கணக்கு உங்கள் தேவைக்கேற்ப. அதில் தவறாமல் முதலீடு செய்யுங்கள். குறுகிய காலத்தில் ஏற்படும் திருத்தங்களுக்கு பயப்படவே வேண்டாம். ஏனெனில் நாங்கள் நீண்ட காலத்திற்கு முதலீடு செய்கிறோம். தயவுசெய்து உங்கள் வழக்கமான முதலீட்டை சிப்பில் தொடங்குங்கள். பயம் தேவையில்லை. பிறகு ஒருபோதும் நிறுத்த வேண்டாம். உங்கள் தேவைகள் பூர்த்தியாகவில்லை என்றால் நீங்கள் சிப் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டை தொடரலாம். இது மிகவும் நல்லது மற்றும் சிறந்த விருப்பங்களில் ஒன்று என்று நான் கூறுவேன். எனவே நீங்கள் சந்தையில் சந்திக்கும் அல்லது பார்க்கும் நபர்கள், மீடியா, மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இந்த வார்த்தைகளுடன் நான் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்வாழ்த்துக்கள் மற்றும் நாங்கள் இப்போது கட் என்று அழைப்போம். நன்றி. இத்துடன் இந்த விளக்கக்காட்சி முடிவடைகிறது. மிக்க நன்றி.